அதுக்காக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 14 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பிள்ளைங்க நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற அடுத்த வீடியோ நம்ம உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறோம். வழக்கம் போல தான் இந்த எபிசோடு பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சு யார் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு அடுத்த எபிசோடையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்திலே ரேக்னராகவும் வரப்போகுது. சரிங்க சமயத்தோட காது கொள்ளலாமா. அதுக்கப்புறம் நம்ம சோகோபடிய ஹைஸ்கூலை காமிக்க இந்த ஹைஸ்கூல் பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கனால மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு வாக்கியமும் இல்லை. இப்போ எனக்கு எல்லாமே புதுசு. நான் இங்கே புதுசாக வந்திருக்கேன், புதிய கிளாஸில் வந்திருக்கேன், புதிய கிளாஸ்மேட்டை சந்திச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குரூப்பாக பசங்க ரொம்ப ரேகிங் பண்ணுற மாதிரி இருக்கானுங்க பல்கா. ஏய் நீ எதுக்காக கடை இந்த ஸ்கூலுக்கு வந்த? அதுவாடா எந்த ஸ்கூல்லையாச்சும் எதனா நல்லா படித்து முன்னேறுவோன்றதுக்காக தான். அப்புறம் பெஞ்சில் ரெட் ஹேரை வச்சு காலை போட்டுட்டு இருக்க அந்த பையனும் லீ யான் சாயில் ஃபர்ஸ்ட் இயர் ஹைஸ்கூலில் சேர்ந்த ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கூட நம்ம சோஹோவோட மிடில் ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டும் அந்த இடத்துல அவன் கூட வந்து பழக்கமா வரான். ஓ உன் பேரு ஜோ சாங் ஹோவா? ஆமாமா. அவனும் மனசுல யோசிக்கிறான், இந்த இடத்துல பாஸாக இருக்கிற எவனா இருந்தாலும் அவங்க கூட நம்ம பழகினா மட்டும்தான் முன்னேற முடியும். ஏன்னா அவனை எதிர்த்து இந்த கிளாஸில் எந்த விதமான வேலையும் நம்மளால பண்ண முடியாது. டேஞ்சரான பேட் காய் கூட நம்ம பக்கத்தில் ஃப்ரெண்டாக இருந்தோம்னா நமக்கு எல்லா விதமான வேலைகளும் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரெண்டு பேரும் யோசிச்சு நல்லா பேச ஆரம்பிக்கிறானுங்க ஃப்ரெண்டா. இன்னொரு பக்கம் இல்லை சோஹோவும் ஒரு பொண்ணு கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கான். அதாவது பொண்ணுங்க சுற்றி தான் இருக்கானுங்க. அவங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருக்கும் போது அவனும் திரும்பி இந்த லீயை பார்க்க என்ன இதுக்காக இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல இப்படி பார்த்துட்டு லீ அவன் எதுக்காக அப்படி என்ன பார்த்துட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, அவனை போயிட்டு நான் சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஜின் ஹோகோவும் உண்மையை சொல்ல போனா நான் மிடில் ஸ்கூல்ல இருக்கும் போதே அந்த பையன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன்டா, அவங்ககிட்ட நீ எந்த விதமான பிரச்சனையும் பண்ணிக்காத, அவங்ககிட்ட இருந்து நீ தள்ளி ஏறி என்ன நம்பு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா டேய் ஜோ சாங்கோ உனக்கு என்ன சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இவனை போட்டு அதுக்கப்புறம் புள்ளி பண்ணி அடிக்கிறானுங்க. எதுக்காக நீ என்ன தடுத்த? வந்ததே புதுசு, தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. என்ன காப்பாத்துறன்ற பேர்ல நீ அவன் கூட சேர்ந்து அவனை காப்பாற்றணும்னு பார்க்குறியா? இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அவன் என்னுடைய மிடில் ஸ்கூல்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பையன். அதனால தான் உன் கூட பிரச்சனை படிச்சுக்காத, உனக்கு நிலமை மோசமாயிடும் சொல்கிறதுக்காக இப்படி சொன்னேன். நான் ஒன்றும் அவனை பார்த்து பயப்படல, உனக்கு எதுனா ஆயிடுமான்னு சொல்லிட்டு பயத்தில் தான் என்ன சொன்னேன். எனக்கு எதனா ஆயிடுமாடா, எதுக்கூட எப்படி பேசுனேன், என்ன நினச்சிடா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவனை பக்கம் போட்டு அவனை சர மாதிரி அடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா சோகாவும் என்ன இது ஜாங்ஸோ, லாஸ்ட் டைம் பார்க்கும் போது நீ இந்த அளவுக்கு தோத்து போகலையே, இப்படி பண்ண நான் எதிர்பார்க்கல, செல்ஃப் டிஃபென்ஸுக்காக பார்த்து எதனா நீ பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு பார்த்தா அவனும் அந்த இதில் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வரான். ஆல்ரைட் அவனே வந்துட்டான், செல்ஃப் டிஃபென்ஸா அப்படின்னு அவனை பார்த்துட்டு இருக்க. வந்து அடுத்த விஷயமே இவனுடைய ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தனை போட்டு ஹீரோவும் அடிச்சு எட்டி உதைக்கிறான். இன்னொரு பக்கத்தில் இருக்கும் பயப்பட. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு ஒரு அடி கீழே லீயும் சாகாவே இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிற அடிய இவனும் அப்படியே தடுத்துறான். சோகவும் பார்க்கும் போது காலாலே எட்டி உதைப்பான்னு பார்த்தான். டக்குன்னு தலைவன் அதை பிடிச்சி காலாலேயே தட்டி விட்டுறான். தட்டி விட்டுட்டு அடிச்சா என்ன இவன் இப்படி தட்டிடான்னு பார்க்கும் போது இன்னொரு காலால எட்டி உதைப்பான். தலைவனுங்க மொத்த பேரும் அதில் அந்த இடத்துல மயக்க போட்டுறானுங்க. நான் இந்த இடத்த விட்டு கிளம்புன பிறகு இது எல்லாத்தையுமே நீ கிளீன் பண்ணிக்கன்னா ஓகே பிரச்சனை இல்லை நானே பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சோகோவுக்கு ஜோ சாங் ஹோ அவனை 3 பேர் சேர்ந்து தோக்கடிச்சாங்க. இருந்தாலும் அவன் பயந்த நிலைமையில இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்து அவனை போய் அட்டாக் பண்ணேன். பட் இருந்தாலுமே அவனுக்கு நிறைய ஜூடோ ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. அவன் முயற்சி பண்ணியிருந்தா அது எல்லாமே தடுத்துருக்கலாம். எனக்கும் ஜூடோ தெரியும், நானும் கற்றுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ரொம்பவும் போரீடா இருக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்டா நடந்தா தானே நல்லா இருக்கும். சரி வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் டோரை தந்து வீட்டுக்கு போலான்னு பார்க்க என்ன இங்க நடந்துட்டு இருக்கு, ஏன் டோர் ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காவே. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. இவனால மட்டும் வெளியே போக முடியல. எல்லாருமே ஒரு நிமிஷம் பார்த்தா சன் ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவனும் ஷாக் ஆகுறான், என்ன இது எல்லா டைமும் ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் இருக்கிற கிளாஸ் ரூம்லயே ஒரு கேட்டும் ஓப்பன் ஆகுது. யாப்பா ஆடியோ ரொம்ப நாள் கேட்டு இந்த கேட்டுக்க பாக்குறேன், என்ன இது சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, நான் கொஞ்சம் கொண்டு எதிர்பார்க்கல இந்த மாதிரி மாறும்னு. இருந்தாலும் நானும் அம்மா கிட்ட அப்பா கிட்ட இதை பத்தி என்ன சொல்லிட்டு நான் போலாமா, இதுவே அப்பா இந்த சுச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு பேக அந்த இடத்துல வச்சுட்டு அந்த கேட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்க. அதோடைய இன்னொரு பக்கத்துல அவனும் வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு கேசலுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. உண்மையில நான் இப்போ பூமியில தான் இருக்கானா அப்படின்னு அவனும் ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த கேட்டு மூடிடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஒரு தீப்பந்தத்தை எடுத்து அவனும் முன்னோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறான். என்ன இது ரொம்பவும் பார்க்க வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க இது எல்லாமே பார்க்க அந்த த்ரோன் ரூம் மாதிரி இருக்கும். அப்புறம் அவன் கிட்ட பார்க்க அந்த இடத்துல பார்த்தா ஸ்வாட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன இது ஸ்வாட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கேன்.
என்ன இது எனக்கு கிட்ட காமிச்சிட்டு இருக்க இந்த ஸ்க்ரீனில் வர இந்த விஷயம் எல்லாமே ஏதோ கேம் உள்ள இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை கேம் உள்ள தான் நான் இப்போ இருக்கேன்னா அதோடைய வெப்பன்ஸோடைய ஸ்கில்ஸ் எல்லாம் என்னன்றது எனக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சப்போஸ் இந்த இடத்துல இருக்க இந்த வெப்பனை பயன்படுத்தி இந்த இடத்துல வர எதனா உனக்கு அடிக்கிறதுக்காக இது கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெப்பனையும் அவனும் எடுத்து பார்க்க எப்பாடியோ ஹையஸ்ட் ரேங்க் இருக்கிற லெவலுக்கு இது உதவும் போலியே. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ரொம்பவும் அதிகமாக இருக்கு. பட் இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கு தகுந்த மாதிரி அட்டாக் டேமேஜஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணுது. இல்லை எதனா ஒன்று நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோவுடைய நைட் கில்லர் கூட இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இதில் இருக்க ஒவ்வொரு வெப்பனையும் பார்த்துட்டு இருக்கான். எது எடுக்கலாம் எது எடுக்க வேணான்னு. ஆக்சுவலி இதுக்கப்புறம் இவன் தானே ஹீரோ. எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்மி ஏற்று அவனும் போட்டிருக்கான் கையில கிளவுஸ் மாதிரி. இப்போ ஸ்டேட்டஸ்ல சாங் சோஹோ லெவல் 1 நியூ பிளேயர் அப்படின்ற மாதிரி காமிக்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவில் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தாலே கப்பட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடு பிரமாதமாக இருந்திருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அது எனக்கு போதும். இதுக்கப்புறம் போகிற எபிசோடு எல்லாமே ரொம்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஷார்ட்டாக இருக்கிறதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். ரொம்பவும் டீட்டெயில் அதிகமாக இல்லை கைஸ். அப்படியேப்பட்ட டீட்டெயிலே இருந்தாலுமே அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்க்கவும் மாட்டீங்க. அதனால தான் நான் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்னால் சொல்ல முடியும். பட் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட் எல்லாமே என்னால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் லென்த்தாக வச்சு பண்ண பார்க்குறேன். சரிங்க அஸ்லாம், இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.